வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி பெட்ல உட்கார்ந்துருக்க, மனோஜ் உள்ளர வர்றாரு. என்ன ரோஹிணி உட்கார்ந்துருக்க, ஷோரூம்க்கு கிளம்பணுமே, வரலையான்னு கேக்குறாரு. ஒரு விஷயம் கவனிச்சியான்னு ரோஹிணி கேட்க, எதுல அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரோஹிணிக்கு ஆப்போசிட்ல உட்கார்றாரு மனோஜ். முத்து பேசுனதுல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அவன் பேசுனதுல என்னத்த கவனிக்கணும், அவன் பொண்டாட்டி அதோட அம்மா வீட்டுக்கு போயிருச்சு, அவன் அதுக்கு ஏதோ கத்திக்கிட்டு இருக்கான், அந்த மீனா எப்பவோ போயிருக்க வேண்டியது, இவன் கூடலாம் சேர்ந்து எந்த பொண்ணு வாழும் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. டென்ஷன் ஆகுற ரோஹிணி, மீனா வீட்டுல இல்லைன்னாலும் எங்கேயாவது மீனாவை அவர் விட்டு கொடுத்தாரா பாத்தியா, உங்க அம்மா கிட்ட மீனாவுக்காக சண்டை போடுறாரு, அவருக்கு மீனா மேல கோபம் இருக்குதான், ஆனா ஆன்டி மீனாவை வேலைக்காரின்னு சொன்னவன அவருக்கு எவ்வளவு கோவம் வந்தது பாத்தியா, ஆன்டிய திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல. சரி, இப்ப அதுக்கு என்ன சொல்ல வர்ற அப்படின்னு மனோஜ் கேட்க, மற்ற விஷயத்துல முத்து சரி கிடையாது, ஆனா ஒரு நல்ல ஹஸ்பண்டா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறாரு, மொத்தத்துல சரியான ஆம்பளையா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மனோஜை நேருக்கு நேரா பார்க்க மனோஜுக்கு ரொம்பவே சங்கடமாயிடுது. எதுவும் சொல்லாம அப்படி எழுந்து கொஞ்ச தூரம் போய் நின்னுக்க ரோஹிணி பின்னாடி வர்றாங்க. பக்கத்துல வந்து மனோஜோட கையை தொட்டுக்கிட்டு, மனோஜ் சாரி, நான் இப்படி பேசிட்டேன்னு நீ வருத்தப்பட்டுக்காத, நான் உன்னை குத்தி காட்டணும்னு எல்லாம் பேசல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் முத்து மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு, அதனாலதான் ஆன்டி என்னதான் மீனாவை திட்டினாலும் அவங்க இந்த வீட்டுல சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்பவே ஏக்கமா மனோஜை பார்க்க, மனோஜும் ஒரு மாதிரி சொல்ல முடியாத குழப்பத்தோட பாக்குறாரு. நான் மீனாவை விட அதிகமா ஏர்ன் பண்றேன், மீனாவை விட நான் நிறையவே படிச்சிருக்கேன், நீயும் முத்துவோட கம்பேர் பண்ணும்போது அப்படிதான், ஆனா ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுல முத்துவுக்கு தான் அதிக மார்க்கு, ஏன்னா நீ என்ன பல தடவை உங்க அம்மா கிட்ட விட்டு கொடுத்துட்ட, சப்போர்ட்டும் பண்ணினதே இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல. நியாயப்படி நீ என்னை அவங்க கூட கம்பேர் பண்ணதுக்கு எனக்கு கோவம் தான் வரணும், ஆனா நீ சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு, நானும் அதை ரியலைஸ் பண்றேன், அவன் அப்பப்ப குடிச்சிட்டு வர்றான், சண்டை போடுறான், தகராறு பண்றான், ஆனா மீனா சொன்னா உடனே கேட்டுக்கிறான், அம்மா மீனாவை ஏதாவது சொன்னா உடனே போய் கேள்வி கேட்கிறான், என்னால அது முடியாம போயிடுச்சு, சாரி ரோஹிணின்னு மனோஜ் சொல்ல. ரோஹிணிக்கு அடேங்கப்பா, இதுவே இவ்வளவு பெரிய முன்னேற்றமா இருக்கே, சொன்ன உடனே முட்டாள்தனமா கோச்சிட்டு உட்கார்ந்துருக்காம அதை ரியலைஸ் பண்ணி சாரி வேற சொல்றானே அப்படின்னு பூரிச்சு போய் நிக்க மனோஜ் ரோஹிணிய பக்கத்துல இழுத்து கட்டுப்பிடிச்சுக்கிறாரு. ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் ஒருத்தர் கண்ணோட கண்ணா பாத்துக்கிட்டு இருக்க ரோஹிணி நெகிழ்ந்து போய் சாரி மனோஜ்ங்கிறாங்க, நானும் உன்னை இன்சல்ட் பண்றதுக்காக அப்படி பேசல, ஒரு பொண்ணுக்கு எந்த சிச்சுவேஷன்லயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ற ஹஸ்பண்ட் கிடைச்சா அவளை விட அதிர்ஷ்டம் பண்ணவ யாரும் இருக்க முடியாது, ஆனா அந்த வகையில மீனா என்னை விட அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல. இல்ல ரோஹிணி, நீ அவளை விட எந்த விதத்திலையும் குறைஞ்சு போகல, என்னாலதான் நீ இவ்வளவு கஷ்டப்படுற, கண்டிப்பா உனக்காக நான் என்ன மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மனோஜ் ரோஹிணியோட நெத்தியில முத்தம் கொடுக்க ரோஹிணி ரொம்பவே நெகிழ்ந்து போறாங்க. இனிமே நான் உன்னை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன், உனக்கு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நெத்தியில முத்தம் கொடுக்க வெளியே வர்ற விஜயா காதுல இந்த சத்தம் கேக்குது. ரெண்டு பேரும் உள்ளர சிரிச்சு பேசிட்டு இருக்க, என்ன இது அப்படின்னு நினைக்கிற விஜயா வந்து மனோஜ்னு கதவை படபடன்னு தட்டுறாங்க. டக்குன்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்றுடுறாங்க. மனோஜ் வந்து கதவை திறக்கிறாரு. அதுக்குள்ள மனோஜ் கதவை தரன்னு 10 தடவை கத்திடுறாங்க விஜயா. ரோஹிணி கதவுக்கு பின்னாடி நிக்க, கதவை பிடிச்சிட்டு மனோஜ் நிக்க கொஞ்சம் உள்ளர வர்ற விஜயா என்னடா சத்தம்னு கேக்குறாங்க. என்ன சத்தம் அப்படின்னு மனோஜ் கேட்க, அததான்டா நானும் கேக்குறேன், வெளியில சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு விஜயா சொல்ல, எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையேமாங்கிறாரு மனோஜ். அப்படியே ரூம்குள்ள ஒரு தடவை பார்வையை ஓட்டிட்டு அவ எங்கன்னு கேக்குறாங்க விஜயா. குளிச்சிட்டு இருக்காமா அப்படின்னு மனோஜ் சொல்ல. குளிச்சிட்டு இருக்காளா, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு விஜயா கேட்க, போன்ல பேசிக்கிட்டு இருந்தேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல. சந்தேகமா பாக்குற விஜயா வேற ஒரு சத்தம் கேட்டுச்சேங்கிறாங்க. அவ குளிச்சிட்டு இருக்கால்லம்மா, தண்ணி சத்தமா இருக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்ல. டேய், இவ்வளவு வருஷமா நான் இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கேன், தண்ணி சத்தம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா, தண்ணி சத்தம் இல்ல, இது வேற எதுவோ அப்படின்னு விஜயா சொல்ல. ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு, வேற எதுவோன்னா என்ன சத்தமா அப்படின்னு மனோஜ் கேட்க விஜயாவுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது அது ஒன்றும் இல்லை, நீ சீக்கிரம் கடை கிளம்பு அப்படிங்கிற விஜயா மறுபடியும் ரூம்குள்ள ஒரு தடவை பார்த்துட்டு கதவை சாத்திட்டு வெளியே போயிடுறாங்க. அல்ப விஜயா வெளியே போனவுடனே மனோஜ் என்னடா இது அம்மா இப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து நிற்கிறாரு. கதவு பின்னாடி நின்றிருந்த ரோஹிணி ஓடி வந்து கதவை லாக் பண்ணிட்டு மனோஜை ஹக் பண்ணிட்டு முகம்லாம் முத்தமாக கொடுத்துட்டு இருக்காங்க.
ஏய் ரோகிணி, என்ன என்ன இது, அம்மாவுக்கு கேட்ட போகுது அப்படின்னு மனோஜ் சொல்ல, கேட்டா கேட்கட்டும், எனக்கு இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஓ அம்மா வந்து கேட்டதும் இதே பழைய மனோஜா இருந்தா இதோ இங்கதான் இருக்கான்னு காட்டி கொடுத்துருப்ப. ஆனா நீ இப்ப நான் பாத்ரூம்ல இருக்கேன்னு சொல்லி மறைச்ச பாத்தியா? இந்த மனோஜ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஹஸ்பண்ட் அப்படின்னு ரோகிணி ரொம்ப சந்தோஷமா சொல்ல, அப்படியா அப்படின்னு மனோஜ் கேட்க, எந்த நேரத்திலையுமே எந்த சூழ்நிலையிலையுமே என்னை விட்டு கொடுக்காத மனோஜ நான் இப்பதான் பாக்குறேன். ஆனா ஒண்ணு மனோஜ், நீ இதே மாதிரி முன்னாடியே இருந்திருந்தா நாம இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். நான் பல நாள் உன்னை நினைச்சு ஃபீல் ஆயிருக்கேன், பயந்திருக்கேன், அழுதுருக்கேன். அதெல்லாம் நடக்காம இருந்திருக்கும்ல அப்படின்னு ரோகிணி சொல்ல, மனோஜ் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாரு. அவரோட கையில எடுத்துக்கிட்டு, பரவாயில்ல மனோஜ், இப்பவாவது நீ என்னை விட்டு கொடுக்காம இருக்கணும்னு நினைச்சியே, எனக்கு அதுவே போதும்னு ரோகிணி சொல்ல, இனிமே நீ எக்ஸ்பெக்ட் பண்ற ஹஸ்பண்டா நான் நடந்துக்குவேன். இனி நாம எப்பவுமே ஒன்னா இருப்போம். உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, இப்ப ரோஹிணி மனோஜோட முகத்தை கையில எடுத்து முத்தம் கொடுக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமாகிற ரோஹிணி மனோஜோட நெஞ்சில சாஞ்சிக்க அவரு ரொம்பவே ஆதரவா முதுகுல தட்டி கொடுக்குறாரு. நைட் ஆகுது. வீட்டுக்குள்ள வர்ற முத்து கதவை லாக் பண்ணிட்டு அப்படியே மெதுவா நடக்க அங்க மீனா உட்காந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. மீனா, இன்னமும் பூ கட்டிட்டு தான் இருக்கியா அப்படின்னு அவர் கேட்க, வீட்டுக்கு வர்ற நேரமா இது, டைம் என்ன ஆகுது, சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் அதட்டலாம் சொல்ல, என்ன சாப்பாடுன்னு முத்து கேக்குறாரு. சப்பாத்தியும் உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரி சரி நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு ஒரேட்டு முன்னாடி வந்து முத்து மீனாவோட தோல்ல கைய வைக்க, மீனா அப்படியே டப்பார்னு மறைஞ்சு போயிடுறாங்க. மீனாவையும் காணோம், அவங்க அங்க கட்டிட்டு இருந்த பூவையும் காணோம். முத்து ரொம்பவே வருத்தத்தோட போய் அங்க இருக்க சோஃபால உட்கார்றாரு. மீனாவோட அம்மா வீட்டுல அருண் ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்க, சீதா சாமி கும்பிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் மீனாவும் நின்றுட்டு இருக்க, சத்யா அங்க வர்றாரு. அம்மா, லக்கேஜ் எல்லாம் வண்டியில வச்சாச்சு, ஹவுஸ் ஓனர் வீட்டில் வர்றாங்கம்மா அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் வர்றாங்க, வாங்க வாங்க அப்படின்னு மீனாவோட அம்மாவும் அவங்கள இன்வைட் பண்ண, சீதா அவங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்ப போறால, அதான் பார்த்துட்டு போலாம்னு வந்தோம் அப்படின்னு சொல்ல, ஒரு 10-20 பேர் உள்ளர வர்றாங்க. என்னம்மா கிளம்பியாச்சான்னு ஹவுஸ் ஓனர் கேட்குறாரு. சீதா அப்படின்னு தலையாட்ட, இப்பதான் கிளம்பிட்டு இருக்காங்க. சீதா ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு அவங்க அம்மா சொல்ல, டக்குன்னு சீதா ஹவுஸ் ஓனர் கப்பல் கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கி குனிறாங்க. அவங்க 2 பேருமே தீர்காயுசா, நல்லா இருமா நல்லா இருமா நல்லா இருமான்னு பிளஸ் பண்றாங்க. உனக்கு 2-3 வயசா இருக்கும் போதோ என்னமோ இந்த வீட்டுக்கு வந்தீங்க, குழந்தையில இருந்து உன்னை பாக்குறோம், இப்ப கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போக போற, சந்தோஷமா இருக்குமாங்கிறாங்க ஹவுஸ் ஓனர் லேடி. சீதா, மாமியார் வீட்டுக்கு போனது எங்களை மறந்துட மாட்டியே அப்படின்னு ஒரு லேடி கேட்க, நான் ஏங்க அதெல்லாம் மறக்க போறேன் அப்படின்னு சீதா சொல்ல, அடிக்கடி வீட்டுக்கு வரணும் என்ன இன்னொரு லேடி கேட்க, கண்டிப்பா வருவேங்காங்கிறாங்க சீதா. மாப்பிள்ள, எங்க சீதா மாதிரி பொண்ணு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், அவளை நல்லா பாத்துக்கணும் என்ன அப்படின்னு அந்த லேடி கேட்க, கண்டிப்பாங்க அப்படின்னு புன்னகை மன்னனா நிக்கிறாரு அருண். அப்போ ஹவுஸ் ஓனர் அருண் கிட்ட வந்து, தம்பி, ரொம்ப வருஷமா இந்த குடும்பம் எங்க வீட்டுல தான் வாடகைக்கு இருக்காங்க, வாடகை வந்து இந்த பில்டிங்க்கு மட்டும்தான், எங்க மனசுக்கு இல்ல. ஆனா சீதாவோட அப்பா ரொம்ப நல்ல மனுஷன், கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களெல்லாம் வளர்த்தாரு. 2 பொண்ணுங்க கல்யாணத்தை பாக்குறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கலப்பா, அவரு சேர்த்த புண்ணியமோ என்னமோ மீனாவுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சாரு அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டு இருக்க, அது வரலையும் ஈன்னு சிரிச்சு கேட்டுட்டு இருக்க அருணோட முகம் அப்படியே எரிச்சலுக்கு மாறிடுது. சீதாவும் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தவங்க, என்னடா இவர் இந்த மாதிரி முகம் மாறுறாருன்னு பாக்குறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அன்கம்ஃபர்டபுளா நின்னுகிட்டு இருக்க, முத்துவோட அப்பா தங்கமான மனுஷன், அவர் தான் மீனாவை அந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போனாரு. முத்து இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் இவங்களுக்கு பாதுகாப்பாவும் இருக்காரு, ரொம்ப பொறுப்பான மாப்பிள்ளையாவும் இருக்காரு அப்படின்னு அவர் சொல்ல, சந்திரா மட்டும்தான் சிரிச்சிட்டு நின்று இருக்காங்க. ஆரம்பத்துல நாங்க முத்துவை கொஞ்சம் தப்பா தான் நினைச்சோம், ஆனா இந்த குடும்பத்துக்காக அந்த தம்பி எவ்வளவோ பண்ணியிருக்காரு அப்படின்னு ஹவுஸ் ஓனர் லேடி சொல்ல, எல்லாரும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி பாக்குறாங்க. அப்ப இன்னொரு லேடி, ஆமாங்க, இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, முத்து எல்லாருக்குமே நல்லது நினைக்கிறவரு. ஒரு கந்து வட்டிக்காரன் அதிக வட்டி வாங்கி எங்க எல்லாரையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனை இந்த ஏரியாவை விட்டு அடிச்சு விரட்டிட்டாரு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இன்னொரு லேடி, சொல்ல போனா முத்து இந்த ஏரியாவுக்கே செல்ல புள்ள மாதிரி, அந்த அளவுக்கு எங்கள்ல ஒருத்தராவே அவரு மாறிட்டாரு அப்படின்னு இன்னொரு லேடி சொல்ல, அருண் பயங்கர எரிச்சலாயிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருந்தது தெரியும், அதெல்லாம் மறந்துருங்க. நீங்களும் முத்து மாதிரியே இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகனா இருக்கணும் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல, முத்து மீனாவை சந்தோஷமா பாத்துக்கிறாரு. அவர் மாதிரி சீதாவை நீங்களும் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு மொத்தமா முத்துவை பத்தி பேசி
கடைசியா ஒரே வார்த்தையில நீங்களும் நல்லா பாத்துக்கணும்னு முடிச்சிடுறாங்க ஹவுஸ் ஓனர் லேடி. நீங்க 2 பேரும் சகலை ஆயிட்டீங்க. நீங்க 2 பேரும் இந்த குடும்பத்துக்கு தூண் மாதிரி இருக்கணும். நீங்க எது செய்யறதா இருந்தாலும் முத்துக்கிட்ட கேட்டு செய்யுங்க. அவரை விட நீங்க நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டு இருக்க. அது வரலையும் இழுத்து பிடிச்சு நின்னுட்டு இருந்த அருண் பயங்கர கடுப்பெல்லாம் மறைச்சுக்கிட்டு, சீதா அங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிளம்பலாமா அப்படின்னு கேட்க, ஒரு நிமிஷங்க அப்படின்னு சீதா உள்ளர போக அவரோட கடுப்பை புரிஞ்சுக்கிற எல்லாருமே சரிங்க தம்பி, அப்ப நாங்க எல்லாரும் போயிட்டு வர்றோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு மீனாவோட அம்மா கிட்டையும் சொல்லிக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க. சீதா ரூம்ல நின்றுட்டு இருக்க. உள்ளர வர்ற மீனா கதவை சாத்திக்கிட்டு, சீதா கல்யாணத்துல நடந்த விஷயத்த வச்சு அவர் எதுவும் கோவப்படல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லக்கா, அவருக்கு எந்த கோவமும் இல்லை அப்படின்னு சீதா சொல்ல, அப்புறம் சீதா உனக்கு மனசு விருப்பப்பட்டபடியே உன் கல்யாணம் நடந்துருச்சு. நீ சந்தோஷமா இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். அதே நேரம் எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிக்கணும். அவரு போலீஸ் வேலை பாக்குறவரு, எந்த நேரத்துல போவாரு எந்த நேரத்துல வருவாருன்னுலாம் தெரியாது. இந்த டயத்துக்கு வரணும்னு கண்டிஷன்லாம் போடக்கூடாது. ஏதாவது நான் என்கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லணும். நீயே மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்க கூடாது. போற இடத்துல நல்லபடியா வாழணும். அதுதான் உனக்கும் நம்ம அம்மாவுக்கும் பெருமை. புது இடம் எப்படியும் பழக கொஞ்சம் நாள் ஆகும். அப்புறம் அதுவே உன் வீடா மாறிடும், சரியா அப்படின்னு மீனா சொல்ல, சரிக்கா அப்படின்னு சீதா தலையாட்டிட்டு இருக்க. சீதா மீனான்னு கதவை தட்டுறாங்க உங்க அம்மா. நீ போ அப்படிங்கிற மீனா அங்கேயே நின்னுட. சீதா வெளியே வர்றாங்க. உங்க அம்மா சாமி கும்பிட்டு நெத்தில விபூதி வச்சு விட்டுட்டு, சீதா இது நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் உன் கல்யாணம் நடந்திருக்கு. நீயே தேடிக்கிட்ட வாழ்க்கை, நீயே தான் இதை காப்பாத்திக்கணும். மாப்பிள்ளை என்ன சொல்றாரோ அதுக்கு மறுபேச்சுக்கு பேசாம அப்படியே கேளு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சரிமாங்கிறாங்க சீதா. போற இடத்துல முன்ன பின்ன இருந்தாலும் நீ பார்த்து இருந்துக்க. உன் பிறந்த வீட்டு பெருமைய நீ எப்பவுமே அங்க பேசக்கூடாது. அதே மாதிரி அந்த வீட்டு குறையையும் நீங்க வந்து சொல்லக்கூடாது. அதுதான் நீ வாழ போற வீடு. எப்போதுமே நீ அங்கேயே தான் இருக்க பார்க்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும், புரியுதா அப்படின்னு அவங்க அம்மா ரொம்பவே சம்பிரதாயமா அறிவுரைகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்க. சரிம்மான்னு தலையாடுறாங்க சீதா. புரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மீனா அங்க வர்றாங்க. அக்கா மாமா வருவாரான்னு கேக்குறாங்க சீதா. இல்ல சீதா, அவருக்கு அவசரமா ஒரு வேலை இருக்குன்னு போயிட்டாரு. அங்க அருண் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வா போலான்னு மீனா கூப்பிட. ஒரு நிமிஷம் அக்கா, நான் பேக் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சீதா வெளியே போக, மீனா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா கலங்கி போய் வர்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாமாங்கிற மாதிரி மீனா அவங்க அம்மாவை ஆறுதல் படுத்திட்டு வெளியே வர்றாங்க. சீதா ஃபோன் பண்ண வண்டி ஓட்டிட்டு இருக்க முத்து எடுத்து பார்த்துட்டு, சீதா ஃபோன் பண்றா அப்படின்னு யோசிக்கிறவரு கால் அட்டன் பண்ணி காதுல வைக்க, மாமா அப்படின்னு சீதா கூப்பிடுறாங்க. சொல்லு சீதான்னு அவர் கேட்க, நான் இன்னைக்கு அவர் வீட்டுக்கு போறேன் மாமா அப்படின்னு சொல்ல, அப்படியா, நல்ல விஷயம் சீதா, நல்லபடியா சந்தோஷமா போயிட்டு வாங்குறாரு முத்து. உங்களையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன் மாமா அப்படின்னு சீதா சொல்ல, எனக்கு ஒரு சவாரி இருக்கு, நான் வரலன்னா என்ன, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்குண்டா அப்படின்னு முத்து சொல்ல, மாமா உங்களுக்கு என் மேல கோபம் எதுவும் இல்லையேங்கிறாங்க சீதா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீதா, நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, புருஷங்கிட்ட பார்த்து நடந்துக்கோ, அனுசரிச்சு போய்க்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ எதுவும் கேட்டுக்காத என்ன. அப்புறம் வந்து புருஷனை எதிர்த்து பேசக்கூடாது, அவன் சொல்றதை கேட்டுக்கணும், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த காலத்துக்கு அதெல்லாம் செட் ஆகாது. புருஷங்கிட்ட அன்பா இருக்கிறது, அக்கறையா இருக்கிறது எல்லாம் ஓகே தான். ஆனா புருஷன் என்ன பண்ணினாலும் பொறுத்துக்கிட்ட எல்லாம் போக கூடாது. உங்க அக்காவை பார்த்திருக்கீல்ல, நான் ஏதாவது தப்பு பண்ணா முதல் ஆளா அவதான் வந்து என்னை திட்டி புத்தி சொல்லுவா. நீயும் அப்படிதான் இருக்கணும். என் அம்மா கூட உங்க அக்காவை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதான் உனக்கும் தெரியும்ல. அவ மரியாதைக்காக அமைதியா இருப்பா, ஆனா அவளோட சுயமரியாதை பாதிக்கிற மாதிரி எங்க அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா இவளும் நல்லா பதிலுக்கு பேசி விட்டுருவா. நீயும் அப்படிதான் இருக்கணும் சீதா, சரியாங்கிறாரு முத்து. சரிங்க மாமான்னு சீதா சொல்ல, பிரச்சனை ஏதாவது வந்தா வாயை மூடிட்டு இருக்க கூடாது சீதா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றதெல்லாம் சகஜம், ஆனா அதெல்லாம் வேற. அதுக்காக உன் சுயமரியாதையை நீ என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. கல்லானாலும் கணவன் சொன்ன அந்த கல்லை தூக்கி ரோட்ல போடு, புல்லானாலும் புருஷன்னு சொன்ன அந்த புல்ல தூக்கி மாட்டுக்கு போடு. எங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஊக்கப்படுத்தி புது தத்துவத்தெல்லாம் சொல்லி சீதாவை கைட் பண்றாரு முத்து. உடனே சீதாவுக்குள்ளேயுமே ஒரு வீரம் வருது. புரியுது மாமா அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமாயிரு, சந்தோஷமாயிரு, சரியா அப்படின்னு முத்து கேட்க, சரிங்க மாமா, நான் உங்க யாருக்கும் தெரியாம பண்ணின விஷயம் தப்பு தான், மன்னிச்சிருங்க மாமா. அக்கா மேல தப்பு இல்ல, எனக்காக தான் அவ வந்தா.
நீங்க அவ மேல கோவப்படாதீங்க மாமா. என்னால உங்க 2 பேர் சந்தோஷமும் போயிடக்கூடாதுன்னு சீதா சொல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீதா, நீ தேவையில்லாம யோசிக்காத. சொன்ன இல்ல, இப்ப நீ சந்தோஷமா இருக்கணும், நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க மாமான்னு சீதா சொல்ல அவரு காலை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாரு. கிளம்பி நின்றுட்டு இருக்க மாப்பிள்ள, சீதா எங்களை விட்டு எப்பவுமே பிரிஞ்சதே இல்ல. அவ தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டா நீங்க தான் அவளுக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்க சீதா அங்க வந்து நிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க ஆண்டி, சீதாவை நான் ரொம்ப நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு அருண் சொல்ல, சரிக்கா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற சீதா சத்யா கிட்ட வந்து, சத்யா நான் கிளம்புறேன்டாங்கிறாங்க. ஏய் என்ன, வீட்டை விட்டு போகும்போது அழுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது பண்ண போறியா என்ன அப்படின்னு சத்யா கிண்டலா கேட்க, நான் ஏன் அப்படி பண்ண போறேன், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் அழமாட்டேங்கிறாங்க சீதா. அப்புறம் என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு அப்படின்னு சத்யா கிண்டல் பண்ண அவங்க அம்மா ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க சீதா. அழுதுட்டு இருக்க சீதாவோட கண்ணத்தை தட்டி கொடுத்து, சீதா அழாத அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அடுத்து சீதா மீனாவை ஹக் பண்ணிட்டு அழறாங்க. ஏய் என்ன இதெல்லாம் அப்படின்னு மீனா அவங்க முதுகுல தட்டி கொடுக்குறாங்க. எதுக்கும் கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம், அழாதன்னு கண்ணை தொடச்சு விட்டு, சரி டைம் ஆச்சு வா அப்படின்னு மீனா சொல்ல, டக்குன்னு அருண் திரும்பி அவங்க அப்பா படத்துக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு சரி போலாமான்னு கேக்குறாரு. சீதா வீட்டுக்குள்ளேயே நின்னுக்க மத்த 2 பேரும் வழி அனுப்ப வெளியே போறாங்க. செல்வம் கார் செட்ல உட்காந்து தினேஷ் கிட்டையும் கார்த்திகிட்டையும் பேசிட்டு இருக்காரு. அவ அப்படிதான் பேசுவா, அதெல்லாம் காதுல வாங்கிக்க கூடாது, இப்படி வாங்கி இப்படி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்க முத்துவோட கார் வருது. அதோ முத்து வந்துட்டான் அப்படின்னு 3 பேரும் முத்துவோட கார் கிட்ட வர முத்து வண்டியை விட்டு கீழே இறங்குறாரு. என்னடா முத்து, எப்பவுமே ஷெட்டுக்கு வந்துட்டு கார்ல வெளியில போவ, இன்னைக்கு ஆளைய காணோன்னு செல்வம் கேட்க, ஒரு சவாரி வந்துச்சு அதான் அப்படியே போயிட்டேன் அப்படின்னு முத்து சோர்வா நடந்துகிட்டு இருக்க கூட வர்ற செல்வம், என்னடா முகமெல்லாம் டல்லா இருக்கு, சாப்பிட்டியா இல்லையான்னு கேக்குறாரு. இல்லடா அப்படின்னு முத்து சொல்ல, ஏண்டான்னு செல்வம் கேக்குறாரு. சாப்பிடணும்னு தோணலடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து நடக்க டக்குன்னு கைய பிடிச்சிக்கிற செல்வம், ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கிற அப்படின்னு கேட்க கைய ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஒரே வெறுப்பா இருக்குடாங்கிறாரு முத்து. ஏன்னு செல்வம் கேட்க, மீனா வீட்டுல இல்லல்ல அது அப்படின்னு முத்து இழுத்துக்கிட்டு இருக்க. புரியுது, முன்னெல்லாம் கல்யாணம் ஆனா வாழ்க்கை வெறுப்பா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருப்ப, இப்ப பொண்டாட்டி ஒரு நாள் வீட்டுல இல்லைன்னா கூட வாழ்க்கை வெறுத்து போகுது இல்ல அப்படின்னு செல்வம் கேட்க, அதுக்கு என்னடா பண்றது, கல்யாணம் ஆகாம அப்படியே இருந்திருந்தா பழகி இருந்திருக்கும், இதெல்லாம் எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து அந்த வாழ்க்கை பழகிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், திடீர்னு அவ கோச்சிக்கிட்டு போனான்னா வாழ்க்கை ஃபியூஸ் போன மாதிரி ஆயிடுதுடா, எல்லாம் இருட்டாதாண்டா இருக்கு அப்படிங்கிறாரு முத்து. ஏய் சந்தடி சாக்குல அவங்க கோச்சிட்டு போனாங்கன்னு சொல்ற, நீ வெளியில போக சொன்னேன்னு சொல்லுடாங்கிறாரு செல்வம். சரிடா, நான் தான் போக சொன்னேன், அப்ப எனக்கு எதுவும் தெரியல, இப்பதான்டா கடுப்படிக்குது, எப்பவும் வீட்டுல இருந்தாலும் வெளியில போனாலும் நான் அவகிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன்டா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். நேத்து நான் வீட்டுக்கு போறேன், வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு, டேபிள்ல சாப்பாடு இருக்குது, ஆனா எடுத்து வைக்கிறதுக்கு யாருமே இல்லடா, பேசுறதுக்கும் பக்கத்துல யாருமே இல்லையா, அப்படியே மேல சுத்துற ஃபேனை பார்த்துக்கிட்டே தூங்கிட்டேன்டா அப்படின்னு ரொம்பவே ஏக்கமும் வருத்தமுமா முத்து சொல்ல, என்னடா இவன் 2 நாளைக்கு இப்படி ஆயிட்டான், விட்டா சோக பாட்டை பாடுவான் போல இருக்கு அப்படின்னு கார்த்தி சொல்லி சிரிக்க, கூடவே தினேஷும் சிரிக்கிறாரு. செல்வத்துக்கு லைட்டா சிரிப்பு வருது, முத்துவுக்கு மட்டும் பயங்கர கடுப்பாக, டேய் உன்னையெல்லாம் அப்படின்னு கார்த்திய கொத்தா பிடிக்க அவர் நழுவி செல்வத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாரு. என் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்கிற, ஃப்ரெண்ட்ஸாடா நீங்கெல்லாம் அப்படின்னு முத்து கத்த, முத்து இந்த கஷ்டம் உனக்கு தானா வரல, நீயா உருவாக்கிக்கிட்டேங்கிறாரு தினேஷ். இப்ப புரியுதா, சிஸ்டர் உன் கூட இல்லைன்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு, நீ பாட்டுக்கு அவங்கள வீட்டுக்கு வராதன்னு சொல்லிட்ட அப்படின்னு செல்வம் சொல்ல, டேய் சிஸ்டர் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கல, அப்புறம் எதுக்கு வெளியில விரட்டினு கேக்குறாரு தினேஷ். அவன் எங்கடா விரட்டினா, அவன் உள்ளர போட்டிருந்த சரக்கு வேலையை காமிச்சிடுச்சு அப்படின்னு கார்த்தி சொல்ல, ஏண்டா இவ்வளவு ஃபீல் பண்றதுக்கு பேசாம சிஸ்டரை போன் போட்டு வர சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு செல்வம் சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், போ சொன்னா போயிடுவாளா, அவளா வந்தா வரட்டுங்கிறாரு முத்து. இந்த வெட்டி வீராப்போக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லடா, வா சாப்பிடலான்னு செல்வம் கூப்பிடுறாரு. வேணாண்டா, ஹோட்டல்ல சாப்பிடவும் பிடிக்கல, வீட்லயே சாப்பிட்டு பழகிடுச்சா அப்படின்னு முத்து சொல்ல, ஹோட்டலுக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டு சாப்பாடு தான் வா அப்படின்னு செல்வம் கூப்பிடுறாரு. என்னடா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டியான்னு முத்து கேட்க, வாடா வா சொல்றேன் வா அப்படின்னு செல்வம் கூட்டிட்டு வர, எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்தியாடா, வீட்டுல ஏண்டா தொல்லவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. செல்வம் என்ன சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப, இது அவன் வீட்டுல இருந்து வரலப்பா, மாமியார் வீட்டுல இருந்து வந்திருக்குங்கிறாரு கார்த்தி ஓபன் பண்ணிக்கிட்டு. மாமியார் வீட்டுல இருந்தா அப்படின்னு முத்து கேட்க,
ஆமா ஓ மாமியார் வீட்ல இருந்துதான் அப்படின்னு தினேஷ் சொல்ல, டேய் என்னடா சொல்றீங்கிறாரு முத்து. மீனா சிஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தாங்கடா அப்படின்னு செல்வம் சொல்ல, மீனா வந்தாளா அப்படின்னு ஆர்வமும் ஏக்கமுமா முத்து கேக்குறாரு. ஆமாண்டா, நீ சாப்பிடாம இருப்பேன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு செல்வம் சொல்ல, ஒரு செகண்ட் தடுமாறுற முத்து உடனே ஈகோவை வெளியே இழுத்துக்கிட்டு, அவ சொல்லன்னா நான் சாப்பிட மாட்டேனா, எனக்கு ஒண்ணு வேண்டான்ட்டு அந்த பக்கம் பாக்குறாரு. டேய் இருடா, ரொம்ப பிகு பண்ணாதடா, இப்பதானே பொண்டாட்டி இல்லைன்னா வாழ்க்கை வெறுப்பா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்த. பாவம் சிஸ்டருக்கும் அப்படித்தானே இருக்கும், உன்னை பார்க்காம கஷ்டத்துல இருப்பாங்கல்ல, நீ சாப்பிடாம இருப்பேன்னு தான் உனக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க, உட்கார்ந்து சாப்பிடு போ அப்படின்னு கையை பிடிச்சு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு செல்வம். கார்த்தி எடுத்து வைக்க உட்கார்ந்த முத்து, எனக்கு வேணாண்டா நீங்க சாப்பிடுங்கடா அப்படின்னு எழுந்து போறாரு. டேய் நாங்கெல்லாம் சாப்பிட்டோம்டா, நீ வாடா, நீ வந்து சாப்பிடுவாங்கிறாரு செல்வம். எனக்கு பசிக்கலன்னு முத்து சொல்ல, பட்டுன்னு பக்கத்துல வர்ற தினேஷ் கையை தட்டி விட்டு, இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா எப்படி பசிக்காம இருக்கும்னு கேக்குறாரு. இவ்வளவு பேசிட்டு சாப்பிடுறதுக்கு வெக்கப்படுறான் பாருங்கப்பா அப்படின்னு கார்த்தி கிண்டல் பண்ண, டேய் நாங்க வேணா அப்படி போயிடுறோம், நீ வந்து சாப்பிடுவா போ, உட்காருடா அப்படின்னு செல்வம் இழுத்துட்டு வந்து முத்துவை உட்கார வச்சுட்டு, டேய் வாங்கடா நாம போலாங்கிறாரு. 3 பேரும் திரும்பி வெளியே போறதுக்கு இருக்க, டேய் இருங்கடா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நீ சாப்பிட்றா நாங்க அங்க இருக்கிறோம் அப்படின்னு 3 பேரும் அந்த பக்கம் போயிட ஒரு டிஃபன் பாக்ஸை மெதுவா எடுக்கிற முத்து அதை ஓபன் பண்ணி ஸ்மெல் பண்றாரு. அவருக்கு இருக்க பசிக்கும் அவளைக்கும் அந்த ஸ்மெல்லே தேவாமிருத மாதிரி இருக்க. அப்படியே சில செகண்ட்ஸ் கண்ண மூடி இருக்கவரு திரும்பி பார்க்க பக்கத்துல உட்காந்து மீனா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அட நீ இங்கதான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி முத்து ரொம்பவே ஆசையும் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.